ஒருத்தன் பிராமண கடப்பாரை தூக்கிட்டு வர்றேன்னு சொல்றான், அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். என்ன தேர்றாங்க இதான் இங்க இருக்க என்ன கூட சொன்ன பாக்குறாங்க நடக்காதா நான் இங்க இல்ல. நீ என்ன யாரு சொல்ற பிராமண கடப்பாரையை தூக்குறியா? தூக்கு. நாங்க முருகனுடைய வேலை தூக்கிட்டு வர்றோம், வச்சு பாத்துக்கோம் யார் யாருன்னு பாத்துக்கோம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. எங்களுக்கு தோழர் முருகன் இருக்கிறார், குறிஞ்சி நில கடவுள். உனக்கு பிராமண தோழன்லாம் கிடையாதுடா, அவன் தோல் மேல உட்கார்ந்து இருக்கிறவன்டா. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதி ஒருத்தர் எதுக்கே இருக்கிறது? தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. குலத்தொழில் வேற பண்றேன்னு சொல்லியே அவனையும் தூக்கிட்டு அப்படியே பனைமரத்துல ஏறு. உனக்கு குலத்தொழில் தானே, ஏறு. உங்களை எல்லாம் பனைமரத்துல இருந்து இறங்குடா, நீ படிடா, ஐஏஎஸ் அதிகாரியாக, டாக்டராக, நீதிபதியாக, அமைச்சராக, முதலமைச்சராக சொன்னா எல்லா குலத்தொழில பண்ண. நீ முதல்ல குளத்துல பணம் ஏறு, வேலையை பாரு. கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஏற முடியுதான்னு பாப்போம். நீ ஏறி காமி. முடியாது இல்ல உன்னால, அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு? உனக்கு 60 வயசுல உனக்கு தேவையா? உனக்கு இது இவன் ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. உனக்கு 60 வயசு, டை அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற. உனக்கு தேவை 60 வயசுல பணமரம் ஏற முடியுமா? ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குலத்தொழில் போ குலத்தொழில் போன்னு இருக்கிற. ஏன் நீ போய? அது சரி, நீ போய. உனக்கு பாப்போம். உனக்கு பென்ஷன் கிடையாது. குலத்தொழிலுக்கு போனேன்னா 60 வயசுல எனக்கு பணமரம் ஏற முடியல, முட்டி எல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா பென்ஷன் தர மாட்டான். ஏறி பொழைக்கணும். அதையெல்லாம் விட்டு, அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சமூகம், ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயாச்சாமி, விடு. தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று விதியை விதித்து நம்மளுடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன். பெரியார் என்ன சொன்னாரு? கல்வி கற்று உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்னார். இவன் என்ன சொல்றான்? மறு உடல் உழைப்பை காமிக்கிறான். போய் ஏறு, 60 வயசுல பணமரம் ஏறு. யார் வேண்டாம் சொன்னா? ஏறி அங்கிருந்து போடு பாப்போம். நீ என்ன சொன்ன? கல்லூரிக்கு போதுனா கல்லு குடிச்சிட்டு போறேன்னு சொன்னவன் தானே நீ. கல்லு குடிச்சு கல்லூரிக்கு போன என்ன லட்சணத்துல படிச்சிருப்ப நீ? தனியா கொண்டு போய் வச்சு கிள்ளி கிள்ளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளை முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அண்ணன் நீ கட்டாய் பெருமையா பேசுறேன். நாங்களாம் கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கு போ. அதுல பெருமையாடா உனக்கு? எதெல்லாம் சீரழிவோ அதையெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனை எப்படி தலைவனா வைக்கிறது? தருதலை எல்லாம் தலைவனாக முடியாது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஓரமா உட்காந்து புலம்பு ஒப்பாரி வைக்கிறண்டி. உனக்கு தேர்தலில் வச்சுக்கிறோம் வா. எங்களுக்கு 200 ஓட்டு 20 ஓட்டு இதெல்லாம் 2 ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை தம்பி. எங்களுக்கு 2 கண்டு போனாலும் போல, உனக்கு ஒத்த கண்டு போனாலும் சந்தோஷம். என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. உன்ன மாதிரி தருதலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தலைவனாக வர்றதுக்கு ஒரு காலத்தில் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. குலத்தொழில பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்க ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது, பகை இல்லாம போறீங்க. 2 மாசமா பாக்குறோம். நீதிபதி வர்றாராம், மலை மேல ஏறாராம், அவர் செக் பண்றாராம். ஏடா முருகன் கனவுல வந்து சொன்னாங்களாடா இவங்களுக்கு எல்லாம் பிஜேபி காரனுக்கு? இல்ல தமிழ்நாட்டுல எப்படி முருகனை கும்பிடணும்னு பிஜேபி காரன் கத்து கொடுத்திருக்கானா? சொல்லுங்க. மோடி தான் கத்து கொடுத்தாரா? இல்ல எச் ராஜா தான் கத்து கொடுத்தாரா? நம்மளுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு யாரு கத்து கொடுத்தா? அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. நம்மளுக்கு வரலாறுல இருக்குது. காலம் காலமாக இந்த இறைவனை, இந்த கடவுளை, இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிமுறை நமக்கு இருக்குது. எப்படி கும்பிடணும் அப்படின்னு திருமுருகாற்று படையில சொல்றாங்க. முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்று திருமுருகாற்று படையில் சொல்லப்படுகிறது. எந்த சமஸ்கிருத மந்திரத்திலும் சொல்லவில்லை. திருமுருகாற்று படையில் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா, அதுக்கு வெறியாட்டம்னு பேரு. நம்மளுடைய இலக்கியங்கள்ல வெறியாட்டம் சொல்றாங்க. அந்த முருகனுக்கான வெறியாட்டத்தை பெண்கள் தான் ஆட வேண்டும். இது ஒரு தாயோட காணிக்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய தாயோட காணிக்க உன் காலடிக்கு வந்திருக்கு. ஏழைங்களா நிக்கிற எத்தனையோ தங்கச்சிங்களோட கண்ணீர், இந்த கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் சீக்கிரமா ஒரு விடிவு காலத்தை காட்டணும் தான் வேண்டிக்கிறோம். முருகனுக்கு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்துல சோற்றை பிசைந்து முருகனுக்கு அதை படையிலிட்டு வெறியாட்டத்தை பெண்கள் நடத்த வேண்டும் என்று திருமுருகாற்று படை சொல்லுது. அப்போஸ்
குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்ப முருகன் யாருன்னா நான்வெஜ் சாப்பிடுறதா முருகன். முருகன் வெஜிடேரியன் கிடையாது. இன்னைக்கு அவனை அடிச்சு நைய புழக்கல பாருப்ப. ஓகே. முருகனை வணங்குறதுக்கான முறை என்னன்னால் ஆடு கோழி பலியிட்டு தான் முருகனை வணங்க வேண்டும். முருகனுக்கு அசைவம் தான் படையிலிடப்படுகின்ற உணவே ஒழிய சக்கர பொங்கல் கிடையாது. ஒன்று தேவை.